Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய போறோம். இத வந்து ஆப்பம்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய மெத்தட்ஸ்ல செய்றாங்க. நான் இன்னைக்கு வந்து பேஸ் வந்து வெல்லம், கோதுமை மாவு, அரிசி மாவு இத வச்சு செய்ய போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இப்போ இதோட கொஞ்சம் கம்மி மெஷரிங் இந்த கப்ல வந்து 2 கப் கோதுமையும் 1 கப் அரிசி மாவும் எடுத்துக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையும் இப்போ வெல்லம் வந்து கொஞ்சம் லேசா பாகு காய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதுல அந்த வெல்லத்தை போட்டுடுங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. சும்மா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் ஊத்தினா போதும். இப்போ வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகு திக் பாகு அந்த கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு பாகு காய்ச்சினா போதும் நம்ம. இப்போ பாருங்க இந்த மாதிரி கொதி வந்ததும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தன்னால் கரைஞ்சிரும். வெல்லம் நல்லா நசுக்கி போட்டாலும் ஈஸியாக கரைஞ்சிரும். கொஞ்சம் இவ்வளோ பெருசு பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது கொதிக்கும் போது தன்னால் கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் சும்மா லேசாக தும்பு இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக முந்திரி வந்து பொடிச்சு வச்சு அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பிள்ளையாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வாயில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வெறும்னே ஏலக்காய் தூள் நான் வந்து கொஞ்சம் எப்பவுமே சர்க்கரையோட சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன், நல்லா மசிஞ்சிரும்ன்ட்டு. அந்த ஏலக்காய் தூளை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக சுக்கு தூளும் போட்டுக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்க வேண்டியதான். தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாகு கம்மியாக இருந்துன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட விட்டு கலந்துக்கோங்க. பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை வெள்ளைப்பாகு ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலக்கிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். அப்போ தான் குழிப்பணியாரத்து கல்லில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக குழிப்பணியாரம் எந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் கூட ஒன்று பிசைஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அரிசி உளுந்து அந்த மாவு வச்சு பண்ணுறாங்க இந்த அப்பம், இனிப்பு பணியாரம். நான் வந்து கோதுமை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட வேணுன்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்மளோட குழிப்பணியார கல் எடுத்துக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை நெய் விட்டால் கூட இன்னும் ருசியாக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா குழியிலையும். எப்பவுமே வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தீஞ்சிரும், வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க. இதில் வந்து நடுவில் இருக்கிறது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ சீக்கிரமாக தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த இனிப்பு பணியாரம் வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். ஆக்சுவலாக ஈஸ்வரனுக்கு வந்து இதை வச்சு படைக்கலாம். பொரி உருண்டை அது ஒரு ஸ்பெஷல், கார அப்பம் அது ஒரு ஸ்பெஷல். இதெல்லாம் சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இது வந்து ஒரு மூடி போட்டு சிம்லேயே நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கமாக மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை இன்னொன்னா திருப்பி விடலாம். இப்போல்லாம் நான்ஸ்டிக் வந்துட்டதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த இரும்பு குழிப்பணியாரக்கல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா பழக்கி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து தனி சுவை தான். அதே மாதிரி குழிப்பணியாரம்லாம் வந்து அதில் பண்ணும்போது நல்லாவே கிறிஸ்பாக இருக்கும். என்ன தான் நான்ஸ்டிக்கில் பண்ணாலும் இது கொஞ்சம் மெத்துன்னு தான் வரும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ இந்த அதர் சைடும் நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து வெந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு வைக்கலாம். சிம்லேயே தான் வேகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த நடுவில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாவு வந்து திருப்பி போடும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ எல்லா ஐடும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம போன வாட்டி மாவு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் போன வாட்டி விட்டதே நிறையா இருக்கிறதுனால இந்த வாட்டி எண்ணெய் விடலை நான். தேவைப்பட்டால் சுற்றிலும் விட்டுக்கலாம் மாவு ஊற்றின அப்புறம் கூட. இந்த வாட்டி நடுவுலேயே ஊற்றிட்டேன். இப்போ சட்டுன்னு எடுத்துடணும் அதை. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஓரத்தில் ஊற்றுங்க. இந்த வாட்டி நான் நடுவில் விட்டுட்டேன். தேவைப்பட்டதுன்னா இப்படியே சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். சும்மா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நமக்கு திருப்பி போடுறதுக்கு எண்ணெய் வேணும். நான்ஸ்டிக் ஆனதுனால ஈஸியாகவே வந்துடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம் அப்படியே. அவ்வளோதாங்க, இதுவும் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய சுவையான இனிப்பு பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.